தமிழகத்தில் கோவில் இல்லாத தெய்வங்கள் இருக்குங்க. இப்ப யமதர்மன் அவருக்கு தமிழகத்தில் எங்குமே கோவில் கிடையாது. அதே மாதிரி பிரம்மாவுக்கும் தமிழகத்தில் கோயில்கள் கிடையாது. இந்திரனுக்கும் தமிழகத்தில் கோயில்கள் கிடையாது. ஏன் இவர்களுக்கு கோவில் இல்லை? இவர்கள் வணங்கக்கூடாத தெய்வங்களா? இல்ல இந்த தெய்வங்கள் மீது ஏதாவது சாபம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லோருக்கும் எழ வேண்டும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஆன்மீகத்தின் மீது பற்று கொண்டவரா இருந்தா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ஆன்மீக தகவல்கள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி கீழே லைக் பட்டனுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை இல்லை உங்க மனசுக்குள்ள படுற கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரும். இன்னைக்கு எதற்காக இந்த 3 கடவுள்களுக்கு கோயில்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம். யமதர்மனுக்கு தமிழகத்தில் எங்குமே கோவில்கள் கிடையாது. ஏன் யமதர்மனுக்கு கோயில்கள் கிடையாது அப்படின்னு பார்த்தா, யமதர்மன் மரணத்தின் கடவுள். சரி, மரணத்தின் கடவுள் தானே, அவரும் கடவுள் தானே அப்படின்னு பார்த்தா, இவருக்கு இருக்கிற அந்த உரிமை அப்படிங்கிறது உயிரை பறிப்பது மட்டும்தான். இவர்கிட்ட வந்து ஒரு பக்தர், நான் வந்து யமதர்மனுடைய பக்தன் சொல்லி யமதர்மருக்காக பல தவங்கள் இருந்து அவர்கிட்ட வேண்டினால் அவரால் கொடுக்க முடிந்தது மரணம் மட்டும்தான். மற்ற எந்த விஷயமும் வந்து யமதர்மனால் கொடுக்கவே முடியாது. இவருடைய வேலை அப்படின்னா, பிரம்மா எழுதிய விதியின்படி ஒரு ஆளுக்கு விதி முடியுது அப்படின்னா அந்த விதி முடியும் போது அவருடைய உயிரை எடுப்பது மட்டுமே யமதர்மனுடைய வேலை. அதனாலதான் இவருக்கு தமிழகத்தில் எங்குமே கோவில்கள் கிடையாது. இவரோட ஒரு பக்தியமான இருந்து நான் யமதர்மனுடைய தீவிர பக்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவருக்காக ஒரு தவம் இருந்து யமதர்மன்ட்ட ஒரு வரம் வாங்கினால் அவரால் வந்து நீ நீண்ட நாள் வாழ்வாய், இல்லை உனக்கு இந்த செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு பல வரங்கள் கொடுப்பதற்கான ஒரு அனுமதி வந்து அவருக்கு கிடையாது. அவரால் மரணம் மட்டுமே கொடுக்க முடியும். இதனாலதான் தமிழகத்தில் வந்து யமதர்மனுக்கு எங்கேயுமே கோயில்கள் கிடையாது. அதுக்கடுத்து இந்திரனுக்கு எதுக்குப்பா தமிழகத்தில் கோவில்கள் இல்லை அப்படின்ட்டு பார்த்தா, இந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுளே கிடையாதுங்க. நீ அது இந்திரன் கடவுளே இல்லைன்ட்ட அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, இந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டத்தின் பெயர். தேவர்கள் எல்லாத்தையும் பொதுவானவரா ஆட்சி செய்பவர் இந்திரன் அப்படிங்கிறது பட்டம். சுருக்கமா சொன்னா தமிழகத்தில் முதல்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டம். அந்த முதல்வர் வந்து யாருனாலும் எந்த வருனாலும் வரலாம். மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாலே முதல்வர் அப்படிங்கிறது வந்துருவாரு. அதே மாதிரிதான் தேவலோகத்தில் இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பட்டம். இதை வந்து தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இந்திரன் பட்ட ஒருத்தர் கொடுப்பாங்க. அதுக்கான தகுதி இருக்கணும். இந்திரனுக்கான தகுதிகள் இருந்தாதான் அந்த பட்டம் கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்திரன் வந்து மாறலாம். இப்போ வந்து ஒரு இந்திரன் பட்டத்துடன் ஒருத்தர் வந்து ஆட்சி செய்யலாம். அதுக்கடுத்து இன்னொருத்தர் அவரை விட தகுதிகள் நிறைய கிடைத்து வந்தா அந்த பட்டம் மாறும். அதனால இந்திரன் அப்படிங்கிறவர் வந்து மன்னர் மாதிரி, அந்த மன்னர் வந்து மாறிக்கொண்டே இருக்கலாம். அதனால ஒருத்தருக்கு வந்து ஒரு இந்திரன் அப்படின்னு சொல்லி கோயில் கட்டிட்டா மறுமுறை வந்து இந்திரன் மாறும்போது அந்த மாறிய அந்த இந்திரனுக்கான கோயில்கள் இருக்கும். அதனாலதான் இந்திரன் அப்படிங்கிறது வந்து பட்டம் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு வந்து யாருக்குமே தமிழகத்தில் கோவில்கள் கட்டப்படவில்லை. அதுக்கடுத்து பிரம்மா அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாவுடைய கோயில்கள் ஏன் இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அதோடைய முழு வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிரம்மாவுடைய கோவில் ஏன் கட்டப்படவில்லை அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லணும்னா, பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தது. அந்த 5 தலை இருக்கும்போது 5வது தலை வந்து ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த தலை வாங்கியிருந்தது. இதனால என்ன ஆச்சுனாங்க, விஷ்ணுவோட சேர்ந்து நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து மோதலுக்கு தயாரானார். இதனால கோபம் கொண்ட சிவன் பிரம்மாவுடைய 5வது தலையை வெட்டி சாய்த்தார். இந்த 5வது தலை வெட்டி சாய்த்தது மட்டும் இல்லாம, இனிமேல் உனக்கு எங்குமே கோவில்கள்
கிடையாது, நீங்க வணங்கப்பட வேண்டிய தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அதனாலதான் வந்து பிரம்மாவுக்கு வந்து எங்குமே தனி கோயில்கள் கிடையாது. ஏன்னா இதோடைய முழு வீடியோ பாருங்கன்னா கீழே லிங்க்ல பாருங்க. இதனாலதான் இந்த 3 தெய்வங்களுக்கும் தமிழகத்தில் தனியாக கோயில்கள் கட்டப்படவில்லை. சில கோயில்ல வந்து இவங்களுடைய உருவம் பறித்த சிலைகள் இருக்கலாம். அநேகமா வந்து இந்திரனுடைய சிலை அப்படின்னு சொல்லி சில கோயில்களில் வைத்திருக்கலாம், பிரம்மாவுடைய சிலைன்னு சொல்லி வைத்திருக்கலாம். ஆனா இவங்களுக்குன்னு சொல்லி தனி கோயில்கள் கட்டப்படாத காரணமே இதுதாங்க.